ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்டான வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷை சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் இந்த மாதிரி வெண்டைக்காயை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயில் ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆயிலில் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆயில் எதுவும் சேர்க்காம வெறும் கடாயிலேயே இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த வளவளப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணும்போது வளவளப்புத்தன்மை ரொம்பவே சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். பாருங்கள், வெண்டைக்காயில் எப்போவுமே எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கொல கொலன்னு அந்த கரண்டிலலாம் ஒட்டிட்டு வரும். இப்போ கொஞ்சம் கூட கரண்டிலையும் ஒட்டலை, நம்ம கடாயிலையும் ஒட்டலை. இப்போது இந்த அளவுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயத்தை ஓரளவுக்கு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இது கூட நீங்கள் பொடிசாக நறுக்கி வச்சா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி சேர்த்துக்கணும். நம்ம வெங்காய பச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூள் இல்லாதவங்க 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புத்தூள் சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. வெண்டைக்காய் பச்சடிக்கு கொஞ்சமாக புளி சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு சின்ன சைஸ் புளியை இந்த மாதிரி ஊற வச்சு கரைசல் எடுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கனால புளிப்பு அதிலேயே இருக்கும். இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் புளியை இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 1 டைம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காய்களை இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயில் செய்கிற எல்லா ரெசிபியுமே 1 டைம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அந்த டிஷ்ஷை செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளாக பொரியல் வேணும்னா இதோடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் செமி கிரேவி அளவுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கமகமன்னு அருமையான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 4 பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் எப்போவும் பூண்டை சில டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி தான் சேர்ப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. இருந்தாலும் புளி, தக்காளி இந்த மாதிரி சேர்த்து செய்கிற ரெசிப்பியை செஞ்சதுக்கப்புறமாவே வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக ஹெல்த்தியாக வெண்டைக்காய் பச்சடி செஞ்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி கர்ட் ரைஸோட இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.